வணக்கம். என் பேர் வெங்கட். ஸோ இதில் வந்து நம்ம கஸ்டமர் கம்ப்ளைண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏசி போடும்போது ப்ளோயர் நாய்ஸ் வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது எதனால் வருதுங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஏசி ஃபில்டர்னு ஒன்று இருக்கும். ஸோ அது இல்லை, டேமேஜ் ஆகிருந்தால் அதனால் நாய்ஸ் வரும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஏசி ஃபில்ட்ரு டேமேஜ் ஆகும்போதோ இல்லை ஓவர் கிளாக் ஆகும்போதோ குப்பை வந்து சைடில் எங்கேயாவது போகும். அப்படி போய் ப்ளோயரில் விழுந்தாலும் நம்மளுக்கு நாய்ஸ் வரும். அண்டு மூணாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ப்ளோயரில் இருக்கிற ஃபிங்ஸ் உடஞ்சிருந்தாலும் அது நாய்ஸ் வரும். ஸோ இப்போ இதில் 3 கன்சர்னில் நம்ம எந்த மாதிரி இருக்குங்கிறத நம்ம ஆன்போர்ட் டைனலைஸ் பண்ணால் மட்டும்தான் அது தெரியும். ஸோ நான் ஃபஸ்ட்டு விஷயம் நடக்கிறது வந்து யூஷுவல். ஸோ சர்வீஸில் ஃபில்ட்ரு மாற்றலைன்னா அது கன்சர்ன் நடக்கும். செகண்ட் எப்போ நடக்கும்னா ஃபில்ட்ரு வந்து ஓவர் சைஸோ அன்சைஸோ போடும்போது நடக்கும். அண்ட் தேர்ட் விங்ஸ் எப்போ உடையும்னா ஒரு 1 லட்சத்துக்கு மேலே 1.5 லட்சம் போகும்போது அந்த விங்ஸோடது வந்து பிளாஸ்டிக்காக தான் இருக்கும். அது வீக்காக இருக்கும். ஸோ அதனால் அது டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. இல்லைனா எலி கடிச்சு அதை டேமேஜ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ வாங்க நம்ம ப்ராக்டிக்கலாக பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம எப்படி செக் பண்ணணும்னா இக்னிஷன் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் ஏசி போடுங்க. ஸோ செகண்ட் ஸ்பீடில் இருக்கிற வரைக்கும் தெரியாது. தேர்ட் அண்ட் ஃபோர்த்தில் வச்சால் மட்டும்தான் அந்த நாய்ஸ் தெரியும். இப்போ நீங்கள் அந்த நாய்ஸ் கேளுங்க. ஸோ நீங்கள் கேட்டிருப்பீங்க அந்த நாய்ஸு எதனால் வருதுங்கிறது ஆல்ரெடி நமக்கு தெரியும். ப்ளோயர்லேருந்து தான் வருது. ஏசி ஃபில்டர் மாற்றுறது நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கணுன்னா ஷார்ட்ஸ் பாருங்கள். அது ஷார்ட்ஸ்லேயும் போட்டிருக்கேன். ஸோ அதை ரிமூவ் பண்ணிங்கன்னா உங்களால் பார்க்க முடியும். ஸோ இப்போ அதை ரிமூவ் பண்ணாலுமே நீங்கள் நாய்ஸ் வரது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ப்ளோயர்லேருந்து தான். நம்ம பார்க்குறது ஆல்டோ. ஸோ இது வந்து ஷிஃப்ட்டு எதாக இருந்தாலுமே கீழே ப்ளோயர் கட்டுறதுக்கு இதே ப்ராசஸ் தான். சின்னதாக டிஃப்ரென்ஸ் இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் விஷுவலைஸாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த 3 ஸ்க்ரூ கழட்டிட்டு அந்த இது பார்த்தீங்கன்னா தெரியும். மேலே வந்து நம்மளுக்கு வெண்ட் வந்து கஸ்டமர் ஏசி இன்ஜின் மோட தான் போட்டிருக்காங்க. அதனால் நம்மளுக்கு எந்த இதுவும் இல்லை. பட் உள்ளே பாருங்கள் ஒரே ஒரு டஸ்ட் இருக்குது. மேபி ஏதாவது வந்து விழுந்துருக்கலாம், ரேட் எதாவது போட்டு வச்சுட்டு போயிருக்கலாம். ஸோ இது வெறும் ஸ்டார்டிங்கிறனால பெருசாக தெரியல. இப்போயே நாங்கள் விங்ஸாக செக் பண்ணிட்டோம், எந்த இதுவும் இல்லை. ஸோ நீங்கள் ஒன்ஸ் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு போட்டு பார்த்து செக் பண்ணி பாருங்கள் நல்லா ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு. அப்படி ஒர்க் ஆச்சுன்னா குட். ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் வேணால் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் தான். தேங்க்யூ.